என் ஒய்ஃபும், என் பையனும் இன்னைக்கு வந்து மதியானமா வெளியில கிளம்பிட்டாங்க போல இருக்குது. வெளியில கிளம்பிட்டாங்கன்னா, வேற எங்கேயுமே கிடையாதுங்க. காய்கறி ஏதாவது போயிட்டு வாங்கின்னு வரலான்னு தான் கிளம்பியிருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு போனாங்களா, எந்த காய்கறி கடையும் இல்லையா? எப்படி இருக்கும்? ஏன்னா மதியான டைம்ல போனா எல்லாருமே வந்து கடைய மூடிட்டு சாப்பாட்டுக்கு போயிருந்திருப்பாங்க. இவங்க போனது ஒண்ணு காலைல போயிருக்கணும், இல்லன்னா சாயந்தரமா போயிருக்கணும். மதியானமா தேடிட்டே போயிருந்திருக்கிறாங்க. எங்கேயுமே இல்லன்னு சொன்னாங்க என்கிட்ட. அத தான் நான் சொன்னேன், "நீ சாயந்தரமா போயிருக்க வேண்டியதானேன்னு" சொல்லிட்டு. அப்புறம் ஒரு வழியா வந்து ஒரு கடை கிடைச்சது போல இருக்குது. அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா, என் ஒய்ஃப் வாங்கின்னு இருந்தாங்க. பசங்கள்லாம் வந்து இந்த பக்கமே நின்றுருந்தாங்க போல இருக்குது. சரி அம்மா வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா வெயில் பார்த்தீங்கன்னா, சரியான வெயிலுங்க இவங்க போன டைம்ல. அப்படி கொதிக்குது வெயிலு. வேற என்ன பண்றது? அப்படியே வரும்போது அவங்க வந்து தர்பூசணி வாங்கின்னு வந்தாங்க போல இருக்குது. 1 கிலோ தர்பூசணி இருந்துச்சா, எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரில. சரி அதுக்கப்புறம் வாங்கிட்டு ஒரு வழியா பையன் வந்து ஸ்கூட்டர்லேருந்து எடுத்துட்டு காய்கறி அண்ட் தர்பூசணி 2மே வாங்கிட்டு சந்தோஷமா லிஃப்ட்ல வந்து ஏறிட்டாங்க. லிஃப்ட்ல ஏறிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னா, அங்க வந்து அவர் விளையாட்டு காமிச்சின்னு இருந்தாரு. என்னான்னு சொல்லி கேட்டா, எக்சர்சைஸ் பண்றேமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். சரி நீ எக்சர்சைஸ்லாம் பண்ண வேணாம் வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, அங்க எல்லாமே இந்த பாக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 10 பாக்கெட்டு தாங்க. கேரட் ரூ. 10, ஸோ பீட்ரூட் ரூ. 10 எல்லாமே வந்து ரூ. 10 பாக்கெட்டு தான். ஆனா பக்கத்துல இருக்கிற வெங்காயம், தக்காளி மட்டும் ரூ. 10 கிடையாதுங்க. நீங்க அதையும் வந்து ரூ. 10 நெனச்சுக்க போறீங்க. 4 கிலோ தக்காளி ரூ. 100, 4 கிலோ வெங்காயம் ரூ. 100 அந்த மாதிரி தான். மத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 10 தான் கிடைச்சிருக்கு. ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு. இப்போ இருக்கிற விலைவாசிக்கு வந்து இது வந்து ரூ. 10 கிடைக்குதுன்னா ஓகே தான். அதே மாரி கொத்திமல்லி, புதினா, அதுக்கப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா கீரை, ஸோ எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து அடிக்கடி வந்து பக்கத்துல இருக்கிற கடைக்கு வந்து ஒவ்வொரு வாட்டியும் வீட்லேருந்து இறங்கி போயிட்டே இருக்கணுன்றது ஒரு கஷ்டம். ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போனாலுமே சரி ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு வரணுமா வெயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே அடியா வாங்கின்னு வந்துட்டாங்க. சரின்னு நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு படுக்கலான்னு பார்த்தா கொசு தொல்லை பெரிய தொல்லைங்க. இங்க பாருங்க பேட் வச்சு அடிச்சிட்டு இருக்கேன். வேற என்ன பண்றது? ஏன்னா கொசுங்க வந்து இல்லாத மாரி இருக்கு. நம்ம சாப்பாடுலாம் சாப்பிட்டுட்டு வந்து தூங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஒண்ணா வெளியில வருது. ஏசி ஓடிட்டே இருந்தாலுமே சரி, ஏசி ஆஃப்ல இருந்தாலுமே சரி, நான் என்ன நினச்சேன்னா ஏசி ஓடிட்டு இருந்தா வராதுன்னு தான் நான் ஃபர்ஸ்ட்டு நினைப்பேன் கொசுலாம். இப்போ தான் எனக்கு தெரியுது ஏசி எல்லாம் அது சட்டப் பண்ணுறதே கிடையாது. அப்புறம் பையன் வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல உட்காந்து நோண்டிட்டே இருந்தாராம் ரொம்ப நேரமா. அதில வந்து சார்ஜ் இல்ல. ஏன்பா சார்ஜ் இருக்குதா இல்லையான்னு கேட்டா, அதில வந்து சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா சொல்றான் அவன்? 2 பாயிண்ட் இருக்குன்னு சொல்றான். ஆனா 2 பாயிண்ட் வச்சுக்கிட்டு, அப்போ கூட மொபைல் எடுத்துன்னு போய் சார்ஜ் போடாம அத வச்சு உட்காந்து நோண்டிட்டு இருந்தான் மொபைல. அதுக்கப்புறம் வைஃப் புடிச்சு கத்துனதுக்கப்புறம், சரி ஓகேமி நான் போய் போடுறேன்மே அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் எடுத்துன்னு போய் போடுறான். அது கரெக்ட்டா போட்டானா இல்லையான்றது கூட செக் பண்ணாம ஏனோ தானோன்னு சொல்லி போட்டுன்னு இருந்தான். அதுக்கு தான் அவங்க புடிச்சு கத்துனாங்க. நீ ஃபர்ஸ்ட்டு ஃபோன போட்டுருக்கிற ப்ளக் பாயிண்ட்ல அதில வந்து சார்ஜ் வந்து கரெக்ட்டா ஏறுதா பாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏறின்னு தான் இருக்குது நீயே பாரு அப்படி சொல்லி சொன்னா. சரி ஓகே ரைட்டு ஏறுதா? சரி வந்து வகாரி இனிமே நீ வந்து ஃபோன் எடுத்தனா சார்ஜ் இருக்கான்னு பார்த்துக்கோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுட்டு எல்லாமே முடிச்சுட்டோம். சரி தூங்க போலான்னா, தண்ணி வந்து சூடு பண்ண மறந்துட்டோம். ஏன்னா நாங்க வந்து தண்ணி வந்து நைட்டு குடிக்கிறது வந்து சுடு தண்ணி தான் குடிப்போம். அதுக்கு சூடு பண்ணி வச்சுப்போம். சரி ஓகே அதுக்கப்புறம் போயிட்டு நான் இண்டக்ஷன் ஸ்டவ்ல வச்சு, சூடு பண்ணி எடுத்துன்னு வந்து ஒரு வழியா வந்து உள்ள வச்சுட்டாங்க தண்ணிய. ஏன்னா நாங்க நைட் எந்திரிச்சோன்னா தண்ணி வந்து தேவைப்படும் குடிக்கிறதுக்காக, அதுக்காக தான். எப்படியோ எல்லா வேலையும் ஒரு அடியா முடிச்சுக்கிட்டு, இப்போ வந்து போய் படுக்க வேண்டியதான். ஓகே குட் நைட் மறுபடியும் நம்ம காலைல பார்ப்போம்.